ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துங்க பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே சர்டன் போஸ்ட் வந்து விட்டுருக்காங்கங்க. அதை நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், அதுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாங்க. எங்கே வந்து இந்த போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கோயம்புத்தூரில் மாவட்ட நல வாரிய சங்கம், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கப்புறம் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இங்கெல்லாம் வந்து நீங்கள் பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. இதில் என்னென்ன போஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. என்னென்ன போஸ்ட்டு, அது எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. என்ன போஸ்ட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்டல் சர்ஜியனுக்கு பொங்கலூரில் இருக்கக்கூடிய ஜிபிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் கவர்மெண்ட்டோட இதில் இருக்கிறது வந்துங்க. எத்தனை போஸ்ட் இருக்குன்னா, ஒரு போஸ்ட் இருக்குது. சேலரி வந்து 34,000. ஏஜ் வந்து பிலோ 35 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டோட்டலாக என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்க்கலாங்க. யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர், இது வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இருக்குங்க. யோகா ப்ரொஃபஷனல் வந்து இதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். யுனானி டிஸ்பென்சர் வந்து ராமநாதபுரம் சுகாதார நிலையத்திலுங்க. டென்டல் டெக்னீஷியன் வந்து சிஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த சிஎம்சிஹெச் கோயம்புத்தூர் மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க, அங்கே வந்து போஸ்டிங்கு. அடுத்து கிளீனர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மதுக்கரை, பிஎன் பாளையம், எஸ்எஸ் குளம், சூலூர், இந்த 4 இடத்துலையும் வந்து கிளீனருக்கு வந்து வேக்கன்சி இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் 21 பிளேஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் டோட்டலாக 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் என்னென்ன சேலரி ப்ளஸ் ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். அப்ளிகேஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா January 19 ஈவினிங் 5 o'clock நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதையே மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தாங்க. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 11 months தான். 11 months டெம்பரரி ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து டைரெக்டாகவும் போய் கொடுக்கலாம், ப்ளஸ் ஸ்பீட் போஸ்ட்லேயும் அனுப்பலாம். அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த இதுலேயே வந்து பாஸ் பண்ணி இந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய அப்ளிகேஷன் வந்து எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா, coimbatore.nic.in வெப்சைட்டில் போய் எடுக்கணுங்க. அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அதனுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இது தாங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட இது. இங்கே உங்களோட போஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்குங்க. ஒட்டிட்டு நீங்கள் என்ன போஸ்ட், அதுக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டோட நேமு, உங்களோட நேமு, விண்ணப்பதாரர் பெயர், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், தந்தையார் கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோட நம்பர் கேட்குறாங்க. எஸ்எஸ்எல்சி மார்க்கு 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதனுடைய மார்க் ஷீட்டோட நம்பர், அதை எல்லாத்தையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஆதார் எண், ஜாதி சான்றிதழோட நம்பரு, கைபேசி மற்றும் மின்னஞ்சல், உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதனுடைய சான்றிதழ் இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதனுடைய சான்றிதழை நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சைன் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க அப்ளிகேஷன். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ உங்களோட 10th 12th டிகிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அது, ஆதார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணுங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த வேக்கன்சியை யூஸ் பண்ணி ப்ளேஸ் ஆகி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இல்லை.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கான ஊக்குவிப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.